நான்காவது அமர்வு நடக்க இருக்குது. இந்த அமர்வின் தலைப்பு நாம் எழுதிய கதைகளும் நாம் எழுத வேண்டிய கதைகளும். அப்போ இதுவரைக்கும் என்னெல்லாம் எழுதியிருக்காங்க, இனிமேல் என்னெல்லாம் எழுத போகிறாங்க அப்படின்றத பற்றி ரொம்ப ஆழமாக பேசுகிறதுக்கு நாம் அனைவரும் நன்கு அறிந்த முகப்பரிச்சயம் ரொம்ப அதிகமாகவே இருக்கக்கூடிய ஒரு நபரை தான் அழைக்க இருக்கும். முதலாவதாக சாகித்ய அகாடமி விருது பெற்ற, போன வாரம் ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி இப்போது உயிரோடு இருக்கிறேன் அப்படின்ற ஒரு நாவல் வெளியீடு அந்த விழாவும் நடந்தது. தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மாநில ஆணையத்தின் துணைத் தலைவராக இருக்கிறார் எழுத்தாளர் இமயம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இதழியல் துறையில் தன்னுடைய அகச்சிறந்த பணிகளை கொடுத்து வரக்கூடிய இதழியலாளர் யுவகிருஷ்ணா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக முனைவர் பிரேமா குமாரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். டவர் ரீட்ஸ் அப்படின்ற ஒரு அழகான ஒரு வாசிப்பு, அது அரங்கம்னு சொல்கிறதா இல்லை நீங்கள் என்ன ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இனிஷியேட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கீங்க இல்லையா, அதில் மெம்பராக இருக்கக்கூடிய எஸ் வினோதினி அவர்கள். அமர்வு துவங்குகிறது. ஒரு அரை மணி நேரம் அவங்களுடைய கலந்துரையாடல், டிஸ்கஷன்ஸ், அந்த கான்வர்சேஷன் இருக்கும். அது ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருந்தாலும் 10 மினிட்ஸ் நீங்கள் கேட்கலாம். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய 4வது அமர்வில் கலந்துரையாட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களுக்கு தற்போது சிறப்பு பரிசாக, நினைவு பரிசாக புத்தகங்கள் வழங்கப்படுகிறது. இதை வழங்குவதற்காக இணைகிறார் சென்னை மாவட்ட நூலக அலுவலராக இருக்கக்கூடிய முனைவர் கவிதா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இமயம் அவர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது. இதழியலாளர் யுவகிருஷ்ணா அவர்களுக்கு புத்தகம் வழங்கப்படுகிறது. முனைவர் பிரேமா குமாரி அவர்களுக்கு தற்போது புத்தகம் பரிசாக. எஸ் வினோதினி அவர்களுக்கு புத்தகம் பரிசாக வழங்கப்படுகிறது. எதையெல்லாம் எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் நீங்கள் அடிக்க வருவீங்க, சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு எழுத்தாளர். ஆனால் எதெல்லாம் எழுத மறந்துருக்கீங்க, அதாவது உங்களை நோக்கி கேட்கல, பொதுவாக எழுத்தாளர் சமூகத்தை நோக்கி கேட்குறேன். மிக குறிப்பாக எழுத மறந்த ஒரு விஷயம், இந்தி திணிப்புக்கு எதிரான போர். அது தமிழ்நாட்டுடைய வரைபடத்தையே மாற்றின ஒரு விஷயம். எழுத்தாளர்களுக்கு மற்ற எல்லா பிரச்சனைகளிலும் ஒரு அக்கறை இருக்குது, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் மொழி சார்ந்த ஒரு விஷயம், அவங்களுடைய டூலே மொழி தான். அந்த மொழிக்காக இந்த மண்ணில் ஒரு முக்கியமான ஒரு போர் நடந்திருக்கு. அதில் நிறைய பேர் உயிரை இழந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்தி திணிப்புக்கு எதிரான போர், அது தொடர்பான விஷயங்கள் அவ்வளவாக கதையாக்கப்படவில்லை. அதில் நிறைய ஹீரோஸ் இருக்கிறாங்க. அவங்கள பற்றின கதைகள்லாம் அரசியல் ரீதியாக எழுதப்பட்டிருக்கு. நான் ஃபிக்ஷன் சொல்லப்படக்கூடிய ஆப்புணை நூல்களாக நிறைய வந்திருக்கு. ஆனாலும் கூட இலக்கியத்தில், நவீன இலக்கியத்தில் அது பதிவு செய்யப்பட்டதுங்கிறது கிட்டத்தட்ட இல்லைங்கிற மாதிரி தான் தோணுது. அதை இலக்கிய உலகம் ஒரு தீண்டத்தகாதன்னு சொல்லக்கூடாது, ஆனால் தீண்டத்தகாமல் தான் வைத்திருக்கு. அது ஒரு விஷயம். அடுத்ததாக எமர்ஜென்சி, நாட்டை உலுக்குனா ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதை பற்றி என்ன எழுதியிருக்காங்க, இலக்கிய ரீதியாக என்ன எழுதியிருக்காங்க. அரசியல்வாதிகள் கரைவேட்டி கட்டினவர்கள் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் இலக்கியமாக நவீன தமிழ் இலக்கியம் எந்த காலத்திலுமே ஒப்புக்கினதில்லை. அதை பரப்புரை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ எமர்ஜென்சியை பற்றின விஷயங்கள் ரொம்ப குறைவாக தான் வந்திருக்கு. பார்க்க போனீங்கன்னா வெகுஜன எழுத்தாளர்கள் நீங்கள் சொல்லப்படக்கூடிய புஷ்பா தங்கதுரை போன்றவர்களாம் கூட எமர்ஜென்சி பின்னணியில் ஒரு நாவல் எழுதியிருக்காங்க. ஆனால் ஒரு முழுமையான ஒரு நாவலாக ஒரு எமர்ஜென்சியில் மக்களுக்கு என்னென்ன மாதிரியான இடர்பாடுகள் இருந்தது, பேசுவதற்கான சுதந்திரம், எழுதுவதற்கான சுதந்திரம் எல்லாம் மறுக்கப்பட்டது. அதை பற்றின விஷயங்கள் எல்லாம் எமர்ஜென்சி முடிஞ்சதுக்கு பிறகும் கூட யாரும் எழுதலை. மாறாக எமர்ஜென்சி பற்றி என்ன எழுதப்பட்டிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் ஜெயகாந்தன் போன்றவர்கள்லாம் எமர்ஜென்சிக்கு ஆதரவாக பேசுகிற விஷயங்கள், எழுதிய விஷயங்களை தான் இன்றைக்கி நம்ம படிக்க வேண்டியிருக்குது. அதாவது இந்தி திணிப்பு எதிர்ப்பு போரை பற்றி கூட ஒரு நல்ல அறிமுகம் கூட, அது பராசக்தின்னு ஒரு படம் வரப்போகுது, சிவகார்த்திகேயன் மூலமாக தான் நமக்கு கிடைக்க போகுது. எழுத்தாளர்கள் அதை கொடுக்க மறந்தது ஏன்? திராவிட இயக்க அரசியலையும் திராவிட இயக்க பேச்சையும் நவீன எழுத்தாளர்கள் என்பவர்கள் அது வெறும் மேடை பேச்சாகவும் அலங்கார பேச்சாகவும் மட்டுமே அவர்கள் கருதினார்கள். திராவிட இயக்க இலக்கியம் ஒன்று இருப்பதாகவே இங்கே இருக்கக்கூடிய நவீன எழுத்தாளர்கள் சொல்வதே இல்லை.
மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள். சிறுகதை மன்னன் என்று போற்றப்பட்ட எஸ்எஸ் தென்னரசு பற்றி இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன எழுத்தாளர்கள் அந்த பெயரை சொல்வதே இல்லை. டி.கே. சீனிவாசன் பற்றி சாகித்ய அகாடமி இந்திய இலக்கிய சிற்பிகள் என்று ஒரு புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறது. அந்த டி.கே. சீனிவாசன் பற்றி இங்கே ஒரு பேச்சு கூட இல்லை. இது ஒரு திட்டமிட்ட அரசியல் நடவடிக்கை. தொடர்ந்து இந்திய எதிர்ப்பு பற்றி அல்லது எமர்ஜென்சியை பற்றி திராவிட இயக்க எழுத்தாளர்களும் திராவிட இயக்க சிந்தனையாளர்களும் மார்க்சிய எழுத்தாளர்களும் மார்க்சிய சிந்தனையாளர்களும் திராவிடர் கழகத்தினரும் எழுதிய அளவிற்கு இந்த நவீன எழுத்தாளர்கள் நவீன இலக்கியத்தினுடைய முகங்கள் என்று தங்களை அடையாளப்படுத்தி கொள்கிறவர்கள் அதை பற்றி முனக கூட செய்யவில்லை என்பது ஒரு வரலாறு. அது தொடர்ந்து எழுதப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் மூலமாக அரசியல் அதிகாரத்திற்கு வந்த இன்றைய ஆட்சி வரைக்குமே இந்த திராவிட இயக்க அரசியல் அதிகாரம்தான் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விதமான சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கு ஆன திட்டங்களையும் சட்டங்களையும் கொண்டு வந்தது என்பதை அவர்கள் மறுக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய சுகாதார வளர்ச்சியாக இருக்கலாம், சாலை வசதியாக இருக்கலாம், அல்லது இன்றைக்கி சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து ஐடி கம்பெனிகளாக இருக்கலாம், எல்லா துறைகளுக்கும் சமூக வளர்ச்சிக்கு வித்திட்டது இந்த திராவிட இயக்க அரசியல்தான். ஆனால் ஒரு விதத்தில் திராவிட இயக்க எழுத்தாளர்களுமே அதை எழுதாமல் விட்டது அவர்கள் மீதும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கத்தான் செய்யுது. அது நிச்சயம் எழுதப்பட வேண்டிய ஒரு பகுதி. அதே போன்று எமர்ஜென்சியிலே தமிழர்கள் அல்லது தமிழ் சமூகம் சந்தித்த கொடூரம், ஆட்சி கலைக்கப்பட்டதன் பின்பாக தமிழ் சமூகத்தில் ஏற்பட்ட சமூக கொந்தளிப்பு என்ன என்பதை பற்றியும் இங்கே எழுதப்படவில்லை. பொதுவாக நவீன எழுத்தாளர்கள் குறிப்பாக 50க்கு பின்பாக வந்த கானாசு, லாசா ராமாமிர்தம், கூப்பாரா மௌனி, சுந்தரராமசாமி, அதற்கு பின்பாக முதலாக ஆங்கிலம் படித்த ஆங்கில இலக்கியத்தில் தான் எல்லாம் இருக்குது என்று சொன்ன, தமிழ் இலக்கியத்தில் எதுவுமே இல்லை என்று திட்டவட்டமாக மறுத்த வெங்கட் சாமிநாதன் வரைக்கும் திராவிட இயக்க எழுத்தாளர்களை அல்லது அவருடைய எழுத்தை ஒருபோதும் இலக்கியமாக அவர்கள் கருதியதே இல்லை. அவர்கள் கருதவில்லை என்பதோடு திராவிட இயக்க எழுத்தாளர்களும் இலக்கியவாதிகளும் சமூக போராளிகளும் கூட அந்த இலக்கியவாதிகளை இன்று நினைவு கொள்வதில்லை என்பதை உங்கள் சார்பாகவும் உங்களுக்காக குற்றச்சாட்டாகவும் நான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு தெரிந்து கடந்த 20 ஆண்டுகளாக நான் தான் திராவிட இயக்க எழுத்தாளருடைய பெயர்களை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறேன். ஆகவே மிக விரைவில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் குறித்த எழுத்து தமிழில் உருவாகும். எமர்ஜென்சியின் போது ஏற்பட்ட சமூக கொந்தளிப்பு குறித்த எழுத்து இலக்கியம் உருவாகும். அப்படி அந்த காலத்தை நாம் எழுத தவறினால் நாம் இந்த காலத்திற்கு செய்த மிகப்பெரிய துரோகமாக இருக்கும். வணக்கம். ஆங்கில நாடகவியலின் தந்தை வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவர்களின் பிறந்த தினமான இன்றைய தினத்தை வாசிப்பு தினமாக அறிமுகப்படுத்திய ஐயா அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான நன்றி. ஆஸ் அ ப்ரொஃபஸர் ஆஃப் இங்கிலீஷ், ஆங்கில இலக்கியம்ன்றது எவ்வளோ பெரிய கடல் மாதிரி. சார் சொன்ன மாதிரி, இப்போ சொன்ன மாதிரி அதில் இல்லாததே இல்லை. பட் தமிழ் இலக்கியம்ன்றதும் இது இன்னொரு சாகரம். இந்த தமிழ் இலக்கியங்கள் சங்க இலக்கியம், இடைக்கால இலக்கியம், தற்கால இலக்கியம்னு இருந்தாலும் இப்போ ப்ரெசன்ட் சினாரியாவில் யார் இருக்கோமோ நமக்கு என்ன தேவை, இப்போ இக்கால இலக்கியம் அப்படின்னு. ஸோ அருமையான இலக்கியங்கள் படைக்கப்பட்டிருந்தாலும் அது சங்க இலக்கியம்ன்றது வேற ஒரு காலத்துக்கும் அதுக்கடுத்தது வேற ஒரு காலமும் இந்த டைம் வந்து செப்பரேட் ஆகிடுது. அப்படி செப்பரேட் ஆகிடு அடிஷ்னல் டு தட் டெக்னாலஜி, செல்ஃபோன், மீடியா இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது, டைமிங். இன்ஸ்டெட் ஆஃப் ரீடிங் ஒரு பெரிய புக்கை படித்த அதே மனிதர்கள், மாணவர்கள் இல்லை ஆசிரியர்கள் இல்லை வாசிகள் யாராக இருந்தாலும் அந்த பெரிய புக்குன்றதோட அளவை குறைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த அளவு குறைஞ்சி சின்ன புக்காக அப்ரிட்ஜ்டு வேர்ஷனாக வந்தது. அப்புறம் அந்த புக்கையும் குறைச்சி ஒரு ஷார்ட் இன்ஃபர்மேஷனாக எடுக்கிறாங்க. அதையும் குறைச்சி இப்போ பார்த்தோம்னா ஒரு வீடியோ கூட வந்து ரீடிங்கிறதை தாண்டி வீடியோக்கு போக ஆரம்பித்தாங்க. வீடியோக்கு போன பிறகும் அந்த வீடியோலையும் ஒரு 5 minutes 10 minutes ஓடின வீடியோலாம் பார்க்க யாரும் தயாராக இல்லை. இப்போ நவ் இட் இஸ் 1.5 minutes 2 நிமிஷம் என்ன சொல்ல வருது, அந்த வேகத்தில் போகுது. இப்படி எந்த அலைகள் வந்தாலும் அழிக்க முடியாத ஒரே ஒரு இலக்கியம் ஒரு பார்ட் இருக்குன்னா அது கதைகள்.
இந்த கதைகள் வந்து அழகாக கடத்தப்படுகிறது ஒரு சமுதாயத்திலிருந்து இன்னொரு சமுதாயத்திற்கு. நான் ஜஸ்ட் நம்ம கேட்டு அதை இன்னொருத்தங்களுக்கு சொல்லும்போது அது ஓரலாகவே போய் சேர்ந்துடுது. ஒரு கலைஞன், ஒரு எழுத்தாளன் ஒரு கதையை எழுதும்போது அவருக்குள்ள என்ன தோன்றல்கள் ஏற்படுகிறதோ, அவர் என்ன உணர்வுகளால் உந்தப்பட்டு அதை எழுதுகிறாரோ. ஃபார் எக்ஸாம்பிள், ஆஸ் அ ரிசர்ச்சர் நான் படித்தது வந்து தலித் லிட்ரேச்சர் ஒரு தனி சாப்டர் படிச்சிருக்கோம், ட்ரைபல் லிட்ரேச்சர் படிச்சிருக்கோம். இப்போ தலித் லிட்ரேச்சரில் அதில் எழுதுகிறவங்க வந்து அவங்க தலித் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிற அந்த பேனர் கீழே வர விரும்பலை. ஏன்னா அது அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு உணர்வு, அந்த உணர்வை அவங்க கதையாக கொடுத்துருக்குறாங்க. தட் ஹாஸ் டு பி சீன் அஸ் அ ஸ்டோரி, அவ்வளோதான். அதே மாதிரி இப்போ ட்ரைபல் லிட்ரேச்சர்னா ட்ரைப்ஸ் வந்து அவங்க என்ன மாதிரி வாழ்க்கையை அனுபவிச்சாங்கன்றதை அவங்க எழுதலை, அவங்க சொல்ல கேட்டு அவங்களோட லைஃப்பை பார்த்து மற்றவங்க எழுதுகிறாங்க. ஸோ அது செகண்ட் ஒப்பீனியன் ஆகிடுது. ஆனால் ஒரு சில ட்ரைபல் லிட்ரேச்சர் அவங்களோட ஸ்டோரியை அவங்களே எழுதுகிறாங்க. அப்போ அது ஒரிஜினல் பெயினாகவும் ஒரிஜினல் இன்ஃபர்மேஷனாகவும் இருக்குது. ஸோ இந்த கதைகள் ஒரு கட்டத்துலேருந்து இன்னொரு கட்டத்துக்கு கடத்தப்படுறதுக்கு கொஞ்சம், அதாவது மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர்லேருந்து இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த கதைகள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் த லிட்ரேச்சர் இஸ் வாஸ்ட், ஓஷன் மாதிரி. அதுலேருந்து நம்ம எதெல்லாம் இது வரைக்கும் நடந்திருக்குன்னு சொல்ல முடியல. பட் எந்த மாதிரி ஆஸ்பெக்ட் இனி கொண்டு வரலாம் அப்படின்னும் போது ஒரு ஸ்டூடெண்ட்டாக, ஒரு ரிசர்ச் ஸ்காலராக நான் படித்த வரைக்கும் எல்லா ஆஸ்பெக்ட்டுமே இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லேயும் இருக்குது, தமிழ் லிட்ரேச்சர்லேயும் இருக்குது. மேபி நான் படிக்காமல் இருந்திருக்கலாம், நீங்கள் படிக்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே ஸ்டோரிஸ் இருக்குது. இப்போ சார் சொன்ன அந்த லாங்குவேஜ் இஷ்யூஸ் அது எல்லாமே ஸ்டோரிஸில் இருக்குது. நான் சொன்னது ஐயா சார், நான் சொல்ல வந்தது வந்து நீங்கள் சொல்கிறதோட ஐ எம் அக்ரீயிங் வித் யுவர் ஒப்பீனியன். ஏன்னா ஒரு எழுத்தாளர்ன்றது காலத்தோடு கடந்து போகிறாங்க, காலத்துக்கு கூடவே போகிறாங்க. ஆனால் ஒரு எழுத்தாளன் நான் சொன்ன மாதிரி அந்த ட்ரைபல் அவங்களே அதை பெயின்ஃபுல்லோடு எழுதும்போது அது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குன்னு தான் சொன்னேன். பட் எல்லாருமே அவங்கவுங்க கதையை அவங்கவுங்க எழுத முடியாதுன்றதை ஐ அக்செப்ட். ஸோ ஆஸ் ஃபார் அஸ் அ ஸ்டோரி, இந்த கதைகள்ன்றதை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் வெஸ்ட் பெங்கால் மட்டும் அவங்க எழுதுறாங்க, எல்லா லைஃப்பையும் அவங்க எழுதுகிறாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ரைட்டர்கிட்ட நம்ம வந்து கேட்குறப்போ ஒரு ரைட்டருக்கு இதெல்லாம் பாசிபிள் ஆகாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, அது ஸ்பெஷலாக இருக்குன்ட்டு. அவர் ரைட்டராக இருந்தால் தான் ஸ்பெஷலாக இருக்கும். அவன் ரைட்டர் அதான். ஸோ ஒரு ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் எது வந்து ஈஸியான ஆஸ்பெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், மிலிட்ரியில் எவ்வளோ பேர் அங்கே பார்டரில் தே ஆர் செக்யூரிங் த நேஷன், அவங்கெல்லாம் அவங்கள பற்றிய ஸ்டோரிஸ் எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. இஃப் யூ ஹாவ் எனி ஒப்பீனியன்ஸ். எல்லா கதையும் ஒரே ரைட்டராக எழுதணுங்கிற கட்டாயம்லாம் ஒன்றும் இல்லை. ஒரே எழுத்தாளர் கவிஞராகவும் இருக்கணும், நாவலிஸ்டாகவும் இருக்கணும், சிறுகதை ஆசிரியராகவும் கட்டுரை ஆசிரியராக இருக்கணும்லாம் ஒன்றும் கட்டாயம் இல்லை. உங்களுக்கு என்ன, இந்தியா இராணுவத்தில் அந்த பனிக்காட்டில் இப்போ செத்து போயிடுறாங்க, அவங்கள பற்றி தெரிஞ்சால் தானே நான் கதை எழுத முடியும். தெரியாத பற்றி நான் எப்படி கதை எழுத முடியும்? எனக்கு என்ன தெரியுதோ அதுதான் என்னுடைய கதை. நான் என்ன வாழ்ந்தனோ அதுதான் என்னுடைய கதை. என்னோட யார் இருந்தானோ அவனை பற்றி தான் நான் கதை எழுத முடியும். இராணுவத்தில் என்ன நடக்குதுன்னு எனக்கு கதை தெரியாது. இப்போ ஏஐ தொழில்நுட்பம் பற்றி பேசுகிறாங்க, சத்தியமாக எனக்கு ஏஐ தொழில்நுட்பம் பற்றி ஒன்றுமே தெரியாது. கம்ப்யூட்டர் எனக்கு ஆப்ரேட் பண்ணவே தெரியாது. ஏன்னா கம்ப்யூட்டரை பற்றி கதையை சொன்னால் நான் எழுதவே முடியாது. புரியுதுங்களா? அதனால் நீங்கள் வந்து இப்போது இராணுவத்தில் வேலை பார்த்தவங்க ஒருத்தவங்க ஒரு தன் வரலாற்று கதை எழுதுறாங்கன்னா அது ரொம்ப உண்மையாக இருக்கும். அல்லது இராணுவத்திலே வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்க டாக்டர்ஸ் அதை பற்றி எழுதலாம், அல்லது இராணுவத்தினுடைய உயர் அதிகாரிகளாக இருக்க எழுதலாம், அல்லது சோல்ஜர்ஸ் எழுதலாம். எழுத்தாளருடைய வேலை வந்து எங்கே பிரச்சனை இருக்குன்னு அதை போய் தேடி போய் எழுதுறது இல்லை. என் கண் முன்னாடி நடக்கக்கூடிய கொடூரத்துக்கு பதில் சொல்கிறது அல்லது அதை வந்து கேள்வி கேட்குறது, அதுக்கு ரியாக்ட் பண்ணுறது என்னுடைய வேலை. என்னுடைய காலத்தில் நடந்த மிக முக்கியமான விஷயங்கள் என்னென்ன, நான் எழுதிய கதைகளும் எழுதாத கதைகள் என்னங்கிற அந்த தலைப்பு, அல்லது இந்த தமிழ்நாட்டு எழுத்தாளர்கள் இதுவரை எழுதிய கதைகளும் அவர்கள் எழுதிய தவறிய கதைகளும் தான் இப்போ இந்த தலைப்பு. நம்ம அதுக்குள்ளே தான் நிற்கணும். இப்போ உதாரணமாக வந்து இப்படி வச்சுக்கலாம், நம்முடைய காலத்தில் இந்த நூற்றாண்டு நடந்தது. இப்போ கீழ்வன்மையில் அரைப்படி நெல்லுக்காக போராடி செத்தாங்க இல்லையா, அதை பற்றி தமிழ்நாட்டில் இன்னும் வரைக்கும் அது நினைவு நாள் கொண்டாடப்பட்டுகிட்டே வருது. அது தமிழ் இலக்கியத்தில் கட்டுரைகளில் தொடர்ந்து பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது. அதை பற்றி தமிழ்நாட்டில் எத்தனை சிறுகதைகள் வந்திருக்கு.
சென்னல்னு ஒரு நாவல் வந்திருக்கு, நான் படிச்சிருக்கேன், நிறைய எழுதப்பட்டிருக்கலாம். இந்திரா பார்சி ஒரு நாடகம் இருக்கார். அதை தவிர அதை பற்றி எந்த பதிவாக இருக்கா? இப்போ உங்கள் தமிழ்நாட்டில் நடந்த சுனாமின்னு இருந்தது இல்லையா? உங்களுக்கு சுனாமி கண்ணுக்கு தெரியல. இங்கே நீங்கள் சந்தித்த ரூமில் படுத்திருந்த பொண்டாட்டிக்கு புருஷன் எதிரியாகவும் புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு எதிராக இருந்தீங்களா? அதை பற்றி உங்களுக்கு ஞாபகம் இல்லை. நீங்கள் நேராக இராணுவத்துக்கு போகிறீங்க, டெல்லி காஷ்மீர் பகுதிக்கு. நீங்கள் சந்தித்த பிரச்சனை. இப்போ உங்கள் கல்லூரியில் நீங்கள் கைடாக இருக்கீங்கள, உங்களுக்கும் உங்கள்கிட்ட ரிசர்ச் ஸ்காலராக வரான்ல, அவங்கள எப்படி நீங்கள் இல்ட்ரீட் பண்ணுறீங்கள பற்றி நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா அது நியாயம். இப்போ தமிழ்நாட்டில் சுனாமி நடந்தது இல்லையா? இப்போ உத்தரபுரம் மதில் சுவர்னு ஒன்று இன்னும் அகற்றப்படாமல் ஒன்று இருக்குது இல்லையா? இப்போ பஞ்சாயத்து தேர்தலில் 25 ஆண்டுகள் தேர்தல் நிற்க முடியாமல் இருந்தது. அதை பற்றி இங்கே கட்டுரைகள் எழுதப்பட்டிருக்கு, சிறுகதைகள் எழுதப்படவே இல்லை, நாவல்கள் எழுதப்படவே இல்லை. அதே மாதிரி இப்போ சென்னையில் எல்லாம் வெள்ளத்தில் மேர்ந்தீங்கள்ல, அதை பற்றி தமிழ்நாட்டில் 2 பேர் தான் குறிப்பாக இருக்காங்க. ஒன்று மனுஷபுத்திரன் ஒரு கவிதை புக்கு இருக்கார், இன்னொருத்தர் முருகன், விநாயக முருகன் ஒரு குறிப்பாக இருக்கார். தமிழ்நாட்டு இந்த சென்னையில் 87 லட்சம் பேர் வாழக்கூடிய இடத்துல அநேகமாக 500 ரைட்டர் இங்கே தான் இருப்பாங்க, சென்னையில் தான் இருப்பாங்க. இந்த ரைட்டர்களுக்கு அந்த வெள்ளம் பற்றி தெரியவே தெரியாதா? இது அவங்கள பாதிக்கவே இல்லையா? எங்கே தோக்குறோம்ன்றது என்னென்னா, நீங்கள் தனி மனித துயரத்திற்கும் குடும்ப துயரத்திற்கும் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை சமூகத்துடைய துயரத்தை நீங்கள் கொடுக்கலங்கிறத என்னுடைய குற்றச்சாட்டு. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி சந்தித்த கொரோனா துயரமாக இருக்கலாம், சென்னை வெள்ளமாக இருக்கலாம், அல்லது சிதம்பரம் பத்மினி பாலியல் வழக்காக இருக்கலாம், வாச்சாத்தி வழக்காக இருக்கலாம், வீரப்பன் தேர்தல் கொல்லப்பட்ட அந்த சோழகத்தொட்டி பெண்களாக இருக்கலாம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இதை எதை பற்றியும் தமிழ்நாட்டு எழுத்தாளர்கள் கண்டுக்கவே இல்லை. இது ஒரு இஷ்யூவே இல்லை, இது எல்லாமே கடந்து போகும் அப்படிங்கிறாங்க. சரி, எல்லாம் கடந்து போகும்னா இந்த ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தை உலுக்கிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு நீங்கள் பண்ணும் இல்லையா? இப்போ நீங்கள் திடீர்னு ஜெயமோகன் வெள்ளையானை இல்லை அந்த நாவல் மகாபாரதத்தை பற்றி இல்லையா, 26 பக்கத்தில் 26,000 பக்கம் எழுதியிருக்கார் வெண்முரசு. 2025 ஒருத்தன் இங்கே கம்ப்யூட்டர் ஏஐ தொழில்நுட்பம் வாழ்க்கையை புரட்டி போகணுன்னு சொல்லக்கூடிய ஒரு காலத்தில் நீங்கள் மகாபாரதத்தை பற்றி நீங்கள் ரீடோல்டு பண்ண போகிறீங்க இல்லையா? இப்போ உண்மையிலே இந்த சமூகத்திற்கு அல்லது இந்த காலத்தை பிரதிபலிக்கக்கூடிய இலக்கியம் தான் நவீன இலக்கியம் என்றால், இந்த காலத்தை பிரதிபலிக்காத அல்லது 5000 ஆண்டுகளுக்கு 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு கற்பனை கதையை நீங்கள் திருப்பி ரீடோல்டு சொல்லி செய்கிறீங்க. இது மாதிரி இன்றைக்கி நீங்கள் நிறைய பேர் பார்க்கலாம். இப்போ உதாரணமாக சு வெங்கடேசன் வேல்பாரி நாவல் எழுதுகிற வரலாற்று நாவல். அப்புறம் வெண்ணிலா நீர் அதிகாரம்னு ஒரு வரலாற்று நாவலுக்கு போகிறாங்க. அங்கங்கே போகிறாங்க அவங்களும் இஷ்டப்பட்ட ஏரியாவுக்கு. நான் என்ன சொல்லுவேன், முன்னாடி கண்மணி நடக்குதில்ல, இதை பற்றி இங்கே நாவல்கள் எவ்வளோ வந்திருக்கு, சிறுகதைகள் எவ்வளோ வந்திருக்கு, கவிதைகள் எவ்வளோ இருக்குது. அப்போ என்னென்னா, நீங்கள் சமூகத்திற்கு சமூக கொடூரங்களுக்கு முகம் கொடுக்க மறுக்கிறீர்கள் என்றதை நான் கருதுகிறேன். இப்போ உதாரணமாக உண்மையிலே கொடூரமானது என்னென்னா, எல்லாரும் பாதிக்கப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, யூடியூப் சேனல்காரங்கள்ல டிவி சேனல் இருக்குல்ல, உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையில் எவ்வளோ தலையிடுறாங்க, உங்களுடைய உரிமையில் அவங்க எவ்வளோ தலையிடுறாங்க, நீங்கள் எப்படி சிந்திக்கணுங்கிறத அவங்க முடிவு பண்ணுறாங்க. இது உங்களை எப்படி பாதிச்சிருக்கு? இப்போ உதாரணமாக ஒரு டாக்டர் இப்போ அண்மையில் வட்டி கொடுமையில் குடும்பத்தோடு செத்து போயிட்டார், ஒரு வக்கீல் குடும்பத்தோடு செத்து போயிட்டார். இந்த பாலியல் விஷயங்களை இந்த யூடியூப் சேனல்காரர்கள் அது எப்படி ஒரு சர்வதேச குற்றமாக மாற்றுறாங்க. ஒரு சாதாரணமாக ஒரு தனி மனித அந்தரங்கத்துக்குள்ளே தலையிடுறதுக்கான உரிமை இந்த யூடியூப் சேனல்காரனுக்கும் டிவிக்காரனுக்கும் எங்கேருந்து வருது? இது என்ன மட்டும் பாதிக்கல, தமிழ் சமூகத்தையே பார்க்குது. இது இந்த தமிழ் சமூகத்தையே பாதிக்கிறது மட்டும் இல்லை, அவங்களுடைய மனநிலையை மாற்றுது. இவங்க ஒரு தீர்ப்பு வரதுக்கு முன்னாடியே எல்லா டிவிக்காரனும் யூடியூப் சேனல்காரனும் பத்திரிக்காரனும் ஜட்ஜி ஆகி தீர்ப்பு சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் தமிழ் சமூகத்தை பாதிக்கிறது. சென்னை வெள்ளத்தை பற்றி பார்க்கல. ஒரு நாள் ஜெயலலிதா ஒரு உத்தரவு போட்டாங்க, எஸ்மா சட்டம். நீங்கள் ஒரே உத்தரவில் 18 லட்சம் பேரை வீட்டுக்கு அனுப்புனாங்க. இங்கே தமிழ்நாடு அப்படியே கொந்தளிப்பு நிற்குது. அப்போ தமிழ்நாட்டை பாதிக்கக்கூடிய, தமிழ் சமூகத்தை பாதிக்கக்கூடிய கதைகளை நாம் எந்த அளவுக்கு எழுதியிருக்கிறோம், எழுத தவறி இருக்கிறோம், நம்முடைய கவனங்கள் எதை நோக்கி இருக்கிறது என்பதுதான் முக்கியமானது. அந்த விதத்தில் தமிழ்நாட்டுடைய எழுத்தாளர்கள் தமிழ் சமூகத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்களுக்கு நீங்கள் கவனம் கொடுக்க வேண்டும் என்பது இந்த உரையாடல் வழியாக நான் வைக்கக்கூடிய கோரிக்கை. வணக்கம்.
இலக்கிய ஆளுமைகள் நிறைந்த இச்சபையில் வாசகர்களின் பிரதிநிதியாக அமர்ந்திருப்பதில் பெருமை கொள்கிறேன். ஐயா கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இருக்குது. அதுக்கு முன்னாடி சென்ற அமர்வில் சொன்னாங்க, இப்போ வந்து தீவிர இலக்கியத்தை படிக்கிறதெல்லாம் 30 வயசுக்கு மேலே உள்ளவங்கள தான் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் வாசகர் வட்டத்தில் வந்து 10-12 வயசு பிள்ளைகள் வராங்க, வந்து படிக்கிறாங்க. போன வாரம் வந்து ஒரு 12th படிக்கிற ஒரு பையன் வந்தான். என்ன புத்தகம் படிக்கிறேன்னு கேட்கும்போது மந்தை மாந்தர்கள் அப்படின்னு சொன்னான். ஏன்னா நான் 12th படிக்கும் போது ஹாரி பாட்டரும் எனில் பிளட்டனோட புத்தகங்களும் சிறுவர்களுக்கு எழுதப்பட்ட புத்தகங்களை படிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ இருக்க சிறுவர்கள் வந்து தீவிர இலக்கியத்துக்கு ஆர்வம் காட்டுறாங்க. நாங்கள் கண்டிப்பாக தீவிர இலக்கியத்திற்கு ஆதரவு இருக்குது. முந்தைய தலைமுறையை விட இப்போ நாங்கள் அதிகமாக படிக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன். ஐயா சொன்ன மாதிரி கான்டெம்பரரி இஷ்யூஸை வந்து இன்னும் சில கான்டெம்பரரி இஷ்யூஸை நம்ம வந்து இன்னும் ஏன் கொண்டு வரதில்லை, நம்ம இலக்கியத்தில் எழுதப்படுவதில்லை அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று, எனக்கு வந்து பர்சனலாக மனதை உருக்கும் நாவல்கள் ரொம்ப பிடிக்கும். அதை படித்து எனக்கு அதை தூங்க விடாமல் செய்யணும், அழுக வைக்கணும் அப்படின்னா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னோடய நண்பர்கள் வந்து என்கிட்ட கேட்பாங்க, எனக்கு வாழ்க்கையே கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஒரு லைட்டர் நோட்டில் ரொம்ப லைட்டாக படுத்து முடித்தோடனே நான் சிரிக்கணும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக தூங்கணும், அப்படி ஒரு நாவல் எனக்கு சஜஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. தற்காலத்தில் அப்படி வருதா அப்படின்னு எனக்கு தெரியல, அதை பற்றி சொல்லணும். கிளுப்பு விட்டுறதுக்காக உங்களை சிரிக்க வைக்க தான் நாங்கள் நாவல் எழுதுதில்லை, சிறுகதை எழுதுதில்லை. அதுக்கு நிறைய சேனல்ஸ் இருக்குது, நீங்கள் போய் அங்கே என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கலாம். இங்கே நான் திருப்பி ஒரு விஷயம் சொல்கிறேன். சமூகத்தினுடைய கண்ணீரை, சமூகத்தினுடைய காயத்தை, சமூகத்தினுடைய கொந்தளிப்பை, சமூக வாழ்வியலுடைய போக்கை, அதாவது கலாச்சார மாற்றம் என்று ஒன்று இருக்கிறது, கலாச்சார அதிர்ச்சி என்று ஒன்று இருக்கிறது. இந்த கலாச்சார மாற்றத்தையும் கலாச்சார அதிர்ச்சியும் எழுதுதான் எழுத்தாளனுடைய வேலை. உதாரணமாக இப்போது கலாச்சார மாற்றம் என்பது படிப்படியாக பெண்கள் படித்து கொண்டே வருவது கலாச்சாரம். இப்போ சொல்வதெல்லாம் உண்மையிலும் ஒரு டிவியில் பிரபலமாக இருக்குது, அது கலாச்சார அதிர்ச்சி. நிறையா அதை பற்றி நான் உதாரணம் சொல்ல விரும்பலை, அது கலாச்சார அதிர்ச்சி. அப்போ இந்த கலாச்சார அதிர்ச்சிக்கும் கலாச்சார மாற்றத்திற்குமான இடைவெளி என்ன? இந்த சமூகத்தில், என்னுடைய வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இந்த கலாச்சார மாற்றமும் கலாச்சார அதிர்ச்சியும் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களுக்கு நானும் முன்னுரிமை கொடுக்க வேண்டும், அல்லது எழுத்தாளர்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். ஏன் இதை வந்து எழுதணும் நான் திருப்பி சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போது சங்க காலம்னு ஒன்று இருக்குது, சங்க மறிவு காலம்னு இருக்குது. இலக்கியம் அந்த காலத்தை முடிவு செய்கிறது. சங்க மறிவு காலம் இருக்குது, பக்தி இலக்கிய காலம் இருக்குது, காப்பி இலக்கிய காலம்னு இருக்குது, அப்புறம் உரைநடை காலம்னு இருக்குது, அதுக்கடுத்தது வந்து ஸ்தல புராணங்கள்னு வருது, அதுக்கடுத்தது நவீன இலக்கியம், உரைநடை இலக்கியம்னு வருது. இப்போ 1900 2000 இந்த 2021 நூற்றாண்டில் இந்த தமிழ்நாட்டு சமூகம் தான் வாழ்வதற்கு ஏற்படுத்தி கொண்ட நெறிமுறைகள் என்ன அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை எங்கே போய் தேடுவீங்க? வரலாற்று புத்தகத்தில் தேடுவீங்களா, புவியியல் புத்தகத்தில் தேடுவீங்களா, வேறு எதில் போய் தேடுவீங்க? வரலாறாக இருக்கலாம், அறிவியலாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், நிலவியலாக இருக்கலாம், அல்லது நிலவியல் பண்பாடாக இருக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து எழுதுதான் சிறுகதையும் நாவலும். ஆகவே இந்த 100 ஆண்டு கால வாழ்க்கையை எழுத்தாளர்கள் மட்டும்தான் எழுத முடியும். ஏன்னா அவர்கள் தான் நேர்மையானவர்கள் என்று நம்பப்படுகிறது. அப்படி நேர்மையானவர்கள் எழுதுகிற அந்த இலக்கியம்தான் இன்னும் 200 ஆண்டு காலம் கழித்து தமிழ் சமூகம் கடந்த 100 ஆண்டில் இப்படித்தான் வாழ்ந்தது என்பதை அறிவதற்கான ஒரு கருவிதான் இலக்கியம், நாவல். ஆகவே இப்போது சென்னை 1900 இருந்தபோது வேறு சென்னை, 2025 இருக்கிற சென்னை வேறு. 100க்கும் இந்த 125 ஆண்டுகளில் இந்த சென்னை அடைந்த மாற்றம் குறித்து இங்கே எழுதப்படவே இல்லை. இப்போ சென்னையில் இந்த சென்னை டிராஃபிக்கை பற்றி எழுதப்பட்ட ஒரு கதை உண்டா? சென்னை டிராஃபிக் இருக்குல்ல, இந்த சென்னை டிராஃபிக்கில் ஒரு நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு நீ 1 மணி நேரம் வேஸ்ட் பண்ணுவேன், ஒரு வாரத்துக்கு 7 மணி நேரம் வேஸ்ட் பண்ணுற. வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, மணி ஆச்சா, நீ வந்து நிற்கிறத பார்த்தாலே தெரியுது. சென்னை டிராஃபிக். இப்போ கல்வி நிறுவனங்கள் தனியார் மயமாச்சுல்ல, அதை பற்றி இதாக இருக்கா? கார்ப்பரேட் நிறுவனங்களாக மாறிட்டாங்க இல்லையா? இப்போ 1965 அப்போது வெறும் சின்ன கம்பெனியாக இருந்த அந்த கம்பெனிகளுக்கு எதிராக பஞ்சும் பசி நாவல்னு ஒரு ஆள் எழுதுறார். இன்றைக்கி சென்னையில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கம்பெனிகள் இருக்குது, லட்சக்கணக்கான தொழிலாளர் இருக்காங்க. அதை பற்றி ஒரு நாவல் எழுதப்பட்டிருக்கா?
65, இன்றைக்கி 2025, எத்தனை ஆண்டுகள் ஆகுது? ஸோ நம்ம என்ன எழுதுகிறோம்? அங்கே தொழிலாளர்கள் இல்லையா? அங்கே தொழிலாளர்கள் நெருக்கடிகள் இல்லையா? அவர்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள் இல்லையா? இந்த சவால்களை எல்லாம் என்ன பண்ணுறோம்? நம்ம வந்து மாறிடுறோம். 2 விஷயம் என்ன இருக்குன்னா, 1970, 90, 2000 வரைக்குமே குளோபலைசேஷனை எதிர்த்த அறிவாளிகள் அல்லது இன்டெலெக்சுவல்ஸ் ஒரு சமூகம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி என்ன சமூகமாக இருக்கும்னா, குளோபலைசேஷனை கொண்டாடக்கூடிய சமூகமாக மாறி இருக்கிறோம். எதிர்த்த சமூகம் ஒன்று இருந்தது, கொண்டாடக்கூடிய சமூகமாக இருக்குது. அப்போ எதிர்த்த சமூகத்திற்கான மனநிலை என்ன, கொண்டாடக்கூடிய மனநிலைக்கு வந்திருக்க சமூகத்திற்கான மனநிலை என்ன, இந்த 2 மனநிலையும் கண்டுபிடித்தது தான் இலக்கியம். அண்ணே, ஆக்சுவலாக வந்து நாங்கள் வாசகர்கள், நாங்கள் உங்களை குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் அதுக்கு பதில் சொல்லணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தேடம்பெயர் மாதிரி நின்றுக்கிட்டு நீங்களும் சேர்ந்து இது பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே, இல்லை, ஒரு ஸ்பேஸ் குறைஞ்சிருக்கு நிறைய. நீங்கள் சொல்லக்கூடிய பல விஷயங்களை, டிராஃபிக்கை பற்றின விஷயங்கள்லாம் எழுதக்கூடிய இடத்துக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் குறைஞ்சிருக்கு. குமுதம் விகடன்லாம் வந்து 6 சிறுகதைகள் 4 தொடர்கதைகள் போட்டுக்கிட்டு இருந்த ஒரு காலம். அது நல்ல ஃபார்மேட்டு, நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கிறப்பவே அந்த இதழ்கள்லாம் ஏன் வந்து அந்த ஃபார்மேட்டை மாற்றினாங்கன்னு தெரியல. அந்த இடத்த வந்து டிவி பிடிச்சிக்கிச்சு. டிவி வந்து அந்த இடத்துல வந்து நாங்கள் கதை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மெகா சீரியல்களை போட ஆரம்பிச்சிச்சு. பத்திரிகைகளோட விற்பனை குறைஞ்சது. இன்றைக்கி பத்திரிகைகள் வந்து இன்றைக்கி வாசிப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் முக்கியமான ஒரு காரணமாக லட்சங்களில் விற்கக்கூடிய பத்திரிகைகள் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அந்த ஸ்பேஸ் இருந்திருந்தால் இது போன்ற கதைகள் எல்லாம் நிறைய எழுதப்பட்டிருக்கும். ஆனால் அதை நீங்கள் இலக்கியமாக ஏற்றுப்பீங்களா அப்படிங்கிறது வந்து அடுத்த விஷயம், அது அடுத்த கட்டம் அது. ஆனால் 2000கள் வரை இது போல் சாதாரணமான விஷயங்கள், ரொம்ப சாதாரணமாக நம்ம நினைக்கக்கூடிய பல விஷயங்கள் வந்து கதைகளாக்கப்பட்டிருக்கு. பல்லாயிரம் கதைகளாக இந்த இதழ்களில் வந்திருக்கு. அதில் கொஞ்சம் ஓரளவுக்கு தேர்ன கதைகள் எல்லாமே வந்து நூல்களாகவும் ஆகியிருக்கு. அதனால் வந்து ஸ்பேஸ் குறைஞ்சிருக்கு. அதுக்கு வந்து இவங்க என்ன பண்ண போகிறாங்கங்கிறது தெரியல. திரும்ப திரும்ப வந்து வாசிக்கிறது குறையுது, வாசிக்கிறதுக்கு என்ன இருக்குது? எனக்கு வந்து ஜூனியர் விடன்லையும் அரசியல் கட்டுறதாக வருது, ஆனந்த விடன்லையும் அரசியல் கட்டுறதாக வருதுன்னா நான் எதை படிக்கிறது? நான் ஏதாவது ஒரு பத்திரிகையை படிச்சுட்டு போனால் போதும். கதைகளுக்கான பத்திரிகைகள் கிடையாது. சிறுகதை கதிர்னு சொல்லிட்டு வெறும் சிறுகதைகளை மட்டுமே தாங்கி வந்த ஒரு பத்திரிகை இருந்தது. அது நல்லா விற்பனையும் ஆகி கொண்டிருந்தது. அந்த இடத்துல தான் வந்து நம்ம வந்து லேக் ஆகியிருக்கிறோம். நான் முன்னாடி வந்து பத்திரிகையாளர்கள் என்பவர்கள் எழுதக்கூடியவர்களாக, குறிப்பாக வந்து பத்திரிகை ஆசிரியர்கள் எழுத்தாளர்களாக இருந்த ஒரு காலகட்டம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய முதலாளிகள் வந்து மார்க்கெட்டிங் செய்பவர்களாக இருக்கிறார்கள். அவங்க வந்து அதன் மூலம் வரக்கூடிய வருவாய் என்ன இருக்கும் அப்படின்றாங்க. என்றைக்குமே இதழியல் என்பது மிக குறைந்த லாபம் கொண்டது தான். அது ஒரு குடிசை தொழில் மாதிரி தான். அதை வந்து ஒரு சர்வீஸாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் கொஞ்சோண்டு காசு வரும், பரவாயில்ல அப்படின்னு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து எப்படி மாறி இருக்குன்னா, டிவியில் வரக்கூடிய வருமானம் பத்திரிகையிலே எடுக்க முடியாதா, அதுக்கு அவ்வளோ விளம்பரங்களை வந்து நம்ம இது பண்ணக்கூடாதா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். இதனால தான் வந்து இந்த கதைகளை போடக்கூடிய விஷயங்கள் வந்து குறைஞ்சி போச்சு. கதை எழுதுறவனுக்கு சன்மானம் வேறு கொடுக்கணும், அது நமக்கு செலவு வேறு அப்படின்னு அவங்க என்றைக்கு நினைக்க ஆரம்பித்தாங்களோ அதற்கு பிறகு பல தரப்புகளிடமிருந்து வரக்கூடிய கதைகள் வராமல் இருக்குது. அதுதான் முக்கியமான காரணமாக நினைக்கிறேன். இல்லை, பத்திரிகைகள் இப்போ கூடியிருக்கு, படிக்கிறவங்க கூடியிருக்காங்கிறத ஒரு உண்மையை நீங்கள் ஏற்றுக்கணும். நீங்கள் சொல்லக்கூடிய பத்திரிகை, நீங்கள் ஜூனியர் விடணும் நக்கீரனும் படித்தா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை, அது உங்கள் விருப்பம். அதை படிக்கிறவங்களும் ஒரு ரகம் இருக்காங்க. டைம் பாஸ்ன்னு ஒரு காலத்தில் புத்தகம் விற்றாங்க, டைம் பாஸ் படிக்கிறவங்களும் இருக்காங்க. இப்போ மனுஷபுத்திரம் மாதம் சிறுகதை கிடைக்கலாம் கவலைப்படுறாரு, நீ எழுதி கொடு போடுவார். எத்தனை பத்திரிக்கை வச்சுருக்கான்? இப்போ எல்லாருமே ரைட்டர் ஆகிட்டாங்க, ஃபேஸ்புக் ரைட்டர்னு வந்துட்டாங்க. இப்போ அது இல்லை விஷயம். இப்போ சென்னையில் மையப்படுத்தி, சென்னையில் இப்போ சினிமா ஒரு துறை இருக்குல்ல, எத்தனை லட்சம் தொழிலாளர்கள் அதில் இருக்காங்க. அதை பற்றி அசோகமித்திரன் மட்டும்தான் ஒரு நாவல் எழுதியிருக்கார், வேறு நாவல்கள் எழுதப்படலை. இப்போ சென்னையில் இவ்வளோ ஐடிகள் வந்திருக்கு இல்லையா? இப்போ உதாரணம் 2 கேள்வி மட்டும் நான் கேட்டு முடிச்சுக்கிறேன். சென்னையில் இவ்வளோ ஓல்டேஜ் ஹோம் வந்திருக்குல்ல, ஒரு காலத்தில் பணம் இல்லை, பெற்றோர்கள் வீட்டில் இருந்தாங்க. இப்போ எல்லார்ட்டையும் பணம் இருக்குது, பெற்றோர்கள் ஓல்டேஜ் ஹோமில் இருக்காங்க. இப்போ அட்டெண்டர் அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் உருவாகிருக்கு சென்னையில். அதே மாதிரி சென்னையில் மட்டும் 100 சென்டர் இருக்குது. அந்த அட்டெண்டர் வாழ்க்கை, அட்டெண்டருடைய ஏஜென்சி வாழ்க்கை, இந்த ஹாஸ்பிட்டலில் அட்டெண்டராக போகக்கூடிய வாழ்க்கை, இவங்களுடைய வாழ்க்கை என்ன? இங்கே சென்னை தான் நம்ம மையப்படுத்தி பேசுகிறோம். சென்னை ஐடியை பற்றி விநாயகமோகன் கொஞ்சம் எழுதியிருக்கார், பெரிய அளவில் எழுதப்படலை. இதே மாதிரி இந்த ஓல்டேஜ் ஹோம் பற்றி எழுதப்படலை, இந்த அட்டெண்டர்கள் பற்றி எழுதப்படலை. அப்போ என்ன, நாளுக்கு நாள் நம்ம வந்து ஏதோ எங்கேயோ இருக்குமா, நம்ம இதை பாதிக்கவே இல்லையா
ஹாஸ்பிட்டல் போகிறோம், அந்த ஹாஸ்பிட்டல் அட்டெண்டர் வேணும்னு நீங்கள் போடுறீங்க இல்லையா, அது உங்களை பாதிக்கலையா? நீங்கள் கதை எழுதுங்க, நல்ல கதை எங்கே எழுதினாலும் எப்போதும் அது காலத்தால் மதிக்கப்படும், காலத்தால் போற்றப்படும். இன்னும் ஒன்று, நீங்கள் என்ன எழுதுறீங்கன்னு பாருங்கள். நீங்கள் எதோ அவசரத்துக்கு எழுதுறீங்க. ஒரு கதை எழுத நீங்கள் ஒரு 6 மாதம் எடுத்துங்க, அந்த கதை வந்து 500 வருஷம் நிற்கும். காலையில் எழுதி சாயங்காலமே பிரிண்ட்டுக்கு ஆகணும்னு ஆசைப்பட்டால் அது முடியாது. நீங்கள் கதை எழுத வேண்டிய களங்கள் உங்கள் கண் முன்னாடி இருக்கிறது. நான் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு, எழுத்தாளர்கள் கண் திறந்து பார்ப்பதில்லை சமூகத்தை என்பது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. ஐயா, உங்களோட புத்தகம் படித்த போது அது ரொம்ப எளிமையாக இருந்துச்சு. ஆனால் ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு வரியுமே இப்போ படிக்கும் போதும் ரொம்ப கடுமையாக இருக்குது. அது எப்படி ஐயா? அது எப்படி நீங்கள் அந்த மேஜிக் எப்படி உருவாக்குறீங்க? சிம்பிளாக எழுதி ரொம்ப இம்பாக்ட் க்ரியேட் பண்ணுறீங்க ஐயா. இலக்கியத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி வந்து ரொம்ப எளிமையாக இருக்கிறது. அது எளிமையாக இருக்கிறதுங்கிறாலே அது எளிமைன்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் செல்லாத பணம் படிச்சுட்டு இவங்க வந்து ஒரு ட்வீட் போட்ட இது இன்ஸ்டாகிராம் போட்டாங்க படித்தா அவங்களுடைய லாங்குவேஜ் நல்லா இருந்தது, இங்கிலீஷும் நல்லா இருந்தது. ஒரு கதை வந்து ஏன் எழுதுகிறோங்கிறது எனக்கே ஒரு கேள்வி இருக்குது. இந்த கதை எழுதாட்டி எனக்கு என்ன நஷ்டம்? இப்போ என் கதையை படிக்காட்டினா நீங்கள் எல்லாம் சாப்பிடவே மாட்டீங்களா? உயிரோடு இருக்க மாட்டீங்களா? அப்படிங்கிறதுல கதைங்கிறது ஒன்றை நம்பி எழுதலை, இந்த அம்மாவுக்கு எழுதலை, இன்றைய இருக்கிற நபர்களுக்காக மட்டும் எழுதப்படவில்லை. இந்த சமூகத்தை நான் இன்னும் 200 ஆண்டுகளுக்கான ஒரு ஆவணமாக மாற்ற விரும்புகிறேன் என்பதற்காக தான் நான் கதை எழுதுகிறேன், நாவல் எழுதுகிறேன். அப்போது ஒரு 200 ஆண்டு அல்லது 300 ஆண்டு அல்லது 400 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு வரக்கூடிய தலைமுறையினர் இந்த 19ஆம் நூற்றாண்டில் 20ஆம் நூற்றாண்டில் தமிழ் சமூக வாழ்க்கை என்னவாக இருந்தது அறிவதற்கான ஒரு ஆவணத்தை நான் தயாரிக்கும் போது நான் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் சாகாத சொல்லாக இருக்க வேண்டும். செத்து போகிற எழுத்தை எழுதுகிறோம் எழுத்தாளன் இல்லை. உங்களுக்கு எவ்வளோ எளிமையாக இருக்கோ அது வலிமையானது. நான் தெளிவாக இருக்கேன், ஒவ்வொரு வார்த்தைக்கும் உயிருக்குன்னு முதல்ல நம்புங்க. ஃபேஸ்புக் ரைட்டர்ஸுக்கு, இந்த இன்ஸ்டாகிராம் ரைட்டருக்கு எல்லாத்துக்கும் நான் என்னுடைய வேண்டுகோளை அந்த சந்தர்ப்பத்தை சொல்கிறேன். ஒவ்வொரு எழுத்துக்கும் உயிர் இருக்கிறது. ஏன் சங்ககால இலக்கியம் இன்று வரை உயிரோடு இருக்கிறது என்றால் அந்த ஒவ்வொரு சொல்லும் அவ்வளோ உயிர்ப்புடன் 2300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிறது என்றால் அந்த சொல்லுக்கு பின் ஒரு வாழ்வியல் இருக்கிறது. அந்த வாழ்வியல் பண்பாடு இருக்கிறது. அந்த வாழ்வியலும் பண்பாடும் 2200 ஆண்டுகளுக்கு பின்பும் கூட நினைவு கொள்ளப்படுகிறது, அது படிக்கப்படுகிறது, அது கொண்டாடப்படுகிறது. ஒன்று, 2200 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட இலக்கியம் இன்று படிக்கிற போது 10 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின கதையை அதே ரைட்டரால் ஏன் படிக்க முடியல? அப்போ நீங்கள் சாரமற்ற சொற்களால் எழுதியிருக்கீங்க, பொறுப்பற்ற சொற்களால் எழுதியிருக்கீங்க, வடிவமைப்பு கட்டமைப்பு மொழியை நீங்கள் மதிக்கலை. இலக்கியம் எழுதுவது வந்து ஒரு ஆவணம் என்றால் இலக்கியம் எழுதப்படுவது இந்த மொழியை உயிர்ப்பிக்கவும் சொற்களுக்கு உயிர் கொடுப்பதற்காக தான் இலக்கியம் எழுதப்படுது. இதை கதை அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது ஒரு லாங்குவேஜை உருவாக்குறோம், மொழியை புதுப்பிச்சுக்கிட்டே வரும். எழுத்தாளருடைய வேலை வந்து மொழியை புதுப்பிக்கிறது, சமூகத்தை அந்த மொழிக்குள்ளே கொண்டு சேமிக்கிறது. இன்னும் ஒன்று, காலம் சாகும்னு எல்லோரும் சொல்கிறீங்களே, காலம் சாகாது. காலம் ஏன் சாகாது என்றால் அந்த காலம் தன்னை எழுதி வைக்கிறது. எங்கே எழுதி வைக்கிறது என்றால் சொற்களில் எழுதி வைக்கிறது, மொழியில் எழுத வைக்கிறது. காலம் சாவதில்லை. நான் காலம் சாகாமல் இருக்கிறது என்பதற்கான ஆவணத்தை தான் நான் எழுதுகிறேன். சங்க இலக்கியம் என்று சொல்லும்போது அந்த சங்க காலம் இன்று உயிர் பெற்று வருகிறது. சங்க மறிவே காலம் என்று சொல்கிற போது மறிவே காலம் உயிர் பெற்று இருக்கிறது. பக்தி இலக்கியமாக காப்பிய இலக்கியமாக அந்த காலங்கள் இப்போதும் உயிரோடு இருக்கிறது. அதே போன்று 2500 3000 வரும்போது 19ஆம் நூற்றாண்டு இலக்கியம் அன்று உயிரோடு இருக்க வேண்டும் என்பதற்காக நான் மொழியை சொற்களை கடைந்தெடுத்து எழுதுகிறேன். செத்து போகிற சொற்களை எழுதுகிறோன் எழுத்தாளன் அல்ல. ஆகவே இன்றைய அறிபறிக்காக எழுதுகிறோன் எழுத்தாளன் அல்ல. இன்னும் 400 ஆண்டுகளுக்கு அல்லது 500 ஆண்டுகளுக்கு இந்த மொழியின் வலிமையை, இந்த சமூகம் வாழ்ந்த வாழ்க்கையை இந்த காலத்தில் எழுதுவதற்காக எழுதுகிறேன். நான்காவது அமர்வு வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரியே எழுதிய கதைகளும் எழுத வேண்டிய கதைகளும்ன்றத ரொம்ப ஆணித்தரமாக நிறைய விஷயங்களை, சமகாலத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை எழுதுங்க அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்த சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி.